இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது ஒரு நல்ல பாக்கியமான ஒரு வசனம். சில குடும்பங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கணவர் ஆண்டவரை தேடுகிறவராக, ஆண்டவருடைய காரியங்களிலே அதிக ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். ஆனால் மனைவிக்கும் ஆண்டவருக்குமோ சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சில வீடுகளிலே மனைவி அதிக பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். கணவரோ உன் வழிக்கு என்னை அழைக்காதே, என் பாட்டிற்கு என்னை விட்டு விடு என்று சொல்வார். சில வீடுகளிலே கணவனும் மனைவியுமாக ஆண்டவரை தேடுவார்கள். அது இன்பமான ஒரு வாழ்க்கை. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தனி ஆளாக ஆண்டவரை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்களானால் இதை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோசுவா இங்கே ஒரு நல்ல அறிக்கையை சொல்லுகிறார். நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருக்கு அதுதான் இஷ்டம். நீங்கள் குடும்பமாக ஆண்டவரை தேடுவதும் குடும்பமாக அவரை ஆராதிப்பதும் தான் அவருக்கு இஷ்டம். ஆண்டவர் நோவாவை அந்த ஜல பிரளயத்திலிருந்து காத்த பொழுது நோவாவை மாத்திரம் அவர் தப்புவிக்கவில்லை. நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தர் நோவாவின் முழு குடும்பத்திற்கும் பேழையை ஆயத்தம் பண்ண சொன்னார். முழு குடும்பத்தையும் பாதுகாத்தார். அதே போல வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது லோத்துவை ஆண்டவர் தப்புவிக்க நினைத்த பொழுது லோத்துவை மாத்திரம் பிடித்து வெளியே கொண்டு வரவில்லை. லோத்துவின் முழு குடும்பத்தையும் கையை பிடித்து அந்த சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு அதுதான் பிரியம். நீங்கள் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிப்பது, குடும்பமாய் அவரை சேவிப்பது அவருக்கு இஷ்டம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பண்டிகை கொண்டாட நீங்கள் எருசலேமுக்கு வரும்பொழுது குடும்பமாய் வர வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கற்பித்தார். இயேசு கிறிஸ்து சிறுவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரும் அவருடைய பெற்றோரும் குடும்பமாக அவருடைய உறவினர்களோடு சேர்ந்து தேவாலயத்துக்கு போனார்கள். கர்த்தருக்கு அது பிரியம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உம்மை ஆராதிக்க வேண்டும், குடும்பமாக நாங்கள் உம்மை சேவிக்க வேண்டும், குடும்பமாக நாங்கள் உம்மை தேட வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை தனி ஆளாக நீங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களானால் உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் தருகிறேன். அப்போஸ்தலரிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசத்திலே இன்னும் வளர வேண்டும். விசுவாசத்திலே இன்னும் நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தரை தேடுகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அவிசுவாசியிலும் கெட்ட நடத்தை உங்களுக்கு இருக்கிறதானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசத்திலே நீங்கள் பெருக வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், உங்கள் நல்ல நடக்கையினாலே நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்த முடியுமா? வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசியாகிய கணவன் விசுவாசியாகிய மனைவியின் நல்ல நடக்கையினாலே ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நல்ல நடக்கை தான், உங்கள் வாயை பார்த்தல்ல, உங்கள் வாயின் வார்த்தைகளை பார்த்தல்ல, உங்கள் கிரியைகளை பார்த்து, உங்கள் நல்ல நடக்கை பார்த்து உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார். அவள் பிள்ளைகளும் எழும்பி அவள் பாக்கியவதி என்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது.
அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் புருஷனுடைய இருதயம் உங்களை நம்ப முடியுமா? உங்கள் கணவருக்கு நீங்கள் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கிறீர்களா? பண இடபாடுகளிலே உண்மையாக இருக்கிறீர்களா? இல்லை உங்கள் கணவரின் பணத்தை அவருடைய பர்ஸில் இருந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் பொய்யான கள்ளத்தனமான காரியங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய புருஷன் உங்களை நம்ப முடியாது. உண்மையா இருங்கள், பி டிரான்ஸ்பேரண்ட். நீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் கணவர் உங்கள் நல்ல நடக்கை பார்த்து அவரும் திரும்புவார். அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும், அந்த தேவனை நானும் தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பட்சமாக அவர் திரும்புவார். ஒரு குடும்பத்தின் கதையை சொல்லி வேதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லி இந்த நாளின் செய்தியை நான் முடிக்கலாம். வேதத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அதுதான் கொர்நேலியுவின் குடும்பம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து மிகுதியான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். குடும்பமாக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். 2வது, நீங்கள் தர்மம் நிறைய செய்ய வேண்டும். 3வது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். இதெல்லாம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியங்கள். தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆராதனைக்கு ஒழுங்காக போய்கொண்டு வெளி உலகத்திற்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை தேடுகிறோம் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே அதற்கேற்ற கிரியை இல்லாமல் விசுவாசத்தின் பலனை மறுதலிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தருடைய நாமமும் மகிமைப்பட முடியாது. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்ய முடியாது. மற்றவர்களும் நீங்கள் தேடுகிற அந்த கர்த்தர் அண்டைக்கு வர முடியாது. குடும்பமாக நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் இந்த பொல்லாப்பை செய்வது எப்படி? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் இந்த அநியாயத்தை செய்வது எப்படி? நான் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறேன், இயேசுவை ஒழுங்காக தேடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தால் உங்கள் கீழ் இருக்கிற யாரும் கர்த்தரை அறிய முடியாது. தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மிகுதியான தர்மம் நீங்கள் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. ஜெபம் இல்லாமல் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. உங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக தர்மம் செய்ய வேண்டும், குடும்பமாக தேவனுக்கு பயப்பட வேண்டும். பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுவதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கொர்நேலியு ஆண்டவரை அறியாத ஒரு ஜாதியா இருந்த பொழுதிலும் தேவனுக்கு பயப்பட்டபடினாலே, அவருடைய குடும்பமும் அவரும் தேவனுக்கு பயப்பட்டபடினாலே அவர் மூலமாக அவரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். தேவ எத்தனமாய் ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் அவருடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். தேவ தூதர்களை காணும்படி, தேவ தூதன் வந்து ஆலோசனை சொல்லும்படி கர்த்தர் வந்து குடும்பத்தை ஆசீர்வதித்தார். உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். வீட்டாரோடு கர்த்தரை தேட உங்களை ஒப்பு கொடுங்கள். நாம் ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த வாரம் முழுவதும் பார்த்தோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே பெரிய குறை இருக்கிறது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் குடும்பமா இருக்கிறவர்களுக்கு, என்னுடைய குடும்பமோ பிளவுபட்டு கிடக்கிறது, சிதைந்து போய் இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்காக, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எந்த நிலையிலையும் குடும்பத்தை கட்ட உம்மால முடியும் ஏசப்பா. ரூத்தின் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போன பொழுது அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அந்த சந்ததியிலே நீர் வந்தீர். சந்ததியாய் ரூத்தை நினைவு கூறும்படி செய்தீர் கர்த்தாவே. அப்படியே இந்த ஜெபத்திலே இணைந்து கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளையும் நீர் சந்தியும். அது எவ்வளவு பெரிதானாலும், முடியாதுன்னு மனுஷன் நினைக்கிற காரியமானாலும், இயேசுவின் நாமத்தினால் அந்த காரியங்கள் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த குறைவுபட்ட குடும்பங்கள் கட்டப்படுவதாக கர்த்தாவே. ஏசப்பா, அந்த நேரத்துல விசேஷமாய் இந்த மகிமை டிவிக்காக ஜெபிக்கிறோம். அது உம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொலைக்காட்சி. உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதியம்பா. இப்பொழுது இந்த செய்தியை
கேட்கிறாங்க. எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இது ஆசீர்வதிக்கப்படுவதாக, தடையில்லாமல் இது வருவதாக. ஆண்டவரே, யார் யார் கண்கள்ல தயவு கிடைக்க வேண்டுமோ அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கட்டும். யார் யார் இதிலே உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் எங்க இருந்தாலும் இதோடு வந்து இணைந்து செய்தி கொடுக்கத்தக்கதாக அவர்களை நீர் கூட்டி இணைத்தரணும் அப்பா. இதை நடத்துகிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய விசேஷித்த அபிஷேகம், கிருபை, வழி நடத்துதல் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நடத்தும். எல்லா தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்துல நாங்க கேட்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கர்த்தாவே, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை